கிறிஸ்து பிறந்த நாளை தான் நான் கிறிஸ்துமஸாக கொண்டாடுகிறேன். கிறிஸ்து இதற்காக பிறந்தார் என்று முக்கியமான 3 குறிப்புகளை மட்டும் உங்களிடம் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். முதலாவதாக, கிறிஸ்து எதற்காக பிறந்தார்? பாவிகளை ரட்சிக்க இயேசு கிறிஸ்து உலகத்தில் பிறந்தார். 1 தீமோத்தேயு 1:15 பாவிகளை ரட்சிக்க இந்த உலகத்தில் வந்தார் என்று வாசிக்கிறோம். ஆம், பாவிகளாகிய நம்மை மீட்டெடுக்க இயேசு கிறிஸ்து உலகத்தில் பிறந்தார். தேவன் மனிதனை தமது ரூபத்தின்படியும் தமது சாயலாகவும் சிருஷ்டித்தார். அப்படி சிருஷ்டிக்கப்பட்ட மனிதன் தேவனோட ஒரு நெருங்கிய உறவுடையவனாக இருந்தான். ஆனால் கீழ்ப்படியாமை என்ற பாவத்தின் நிமித்தம் தேவ சாயலையும் தேவனோட நெருங்கிய உறவையும் நித்திய வாழ்வையும் இருந்தான். அப்படி நித்திய வாழ்வில் இருந்த மனிதனாகிய நம்மை மீட்டெடுக்க இயேசு உலகத்தில் பிறந்தார். இரண்டாவதாக, இயேசு எதற்காக பிறந்தார்? இருள் இருக்கிற ஜனங்களுக்கு வெளிச்சத்தை கொடுப்பதற்காக இயேசு உலகத்தில் பிறந்தார். யோவான் 12:46 என்னத்தில் விசுவாசமா இருக்கிறவனும் இருளிலே இராதபடிக்கு நான் உலகத்துக்கு ஒளியாக வந்தேன் என்று இயேசு கூறுகிறார். ஆம், இருள் இருக்கிற நம்மை மீட்டெடுக்க இயேசு உலகத்தில் பிறந்தார். ஒருவேளை நீங்கள் பாவமாகி இருள் இருக்கலாம், இல்லை கடனாகி இருள் இருக்கலாம், இல்லை பிரச்சனையாகி இருள் இருக்கலாம். ஆனால் நான் உங்களுக்கு ஒன்று சொல்லட்டும், அப்படிப்பட்ட இருளில் இருக்கிற நம்மை மீட்டெடுக்க இயேசு உலகத்தில் பிறந்தார். கடைசியாக, இயேசு எதற்காக பிறந்தார்? நமக்கு நம்பிக்கை கொடுப்பதற்காக இயேசு உலகத்தில் பிறந்தார். அநேகர் தங்கள் வாழ்வில் நம்பிக்கை இழந்துவிட்டு எப்படி வாழ்வது எனக்கு தெரியவில்லையே என்று ஏங்கிக் கொண்டிருக்கிறார்கள். அப்படிப்பட்ட சூழ்நிலையில் ஒருவேளை நீங்கள் இருப்பீர்களானால் நான் உங்களுக்கு ஒன்று சொல்லட்டும், உங்களுக்கு நம்பிக்கை கொடுப்பதற்காக இயேசு இந்த உலகத்துக்கு வந்தார் என்று. உங்கள் நம்பிக்கை இயேசுவின் மேல் மட்டும் இருக்குமானால் அவர் உங்கள் வாழ்க்கையை அழகாக மாற்றுவார். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பானவர்களே, 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக பெத்லகேம் ஊரில் பிறந்த இயேசு இன்று உங்கள் உள்ளத்தில் பிரகாசப்படுகிறார். அவருக்கு உங்கள் உள்ளத்தில் இடம் கொடுப்பீர்களா? அவர் உங்களை ரட்சிப்பார், இல்லாத வாழ்க்கையை வெளிச்சமாக்குவார், உங்களுக்கு நம்பிக்கை அளிப்பார் என்று கூறி விடைபெறுகிறேன். Thank you. God bless you.